கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல சேர்றதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கூடுதல் தளர்வுகள அறிவிச்சிருக்காங்க. ஸோ, அது என்னென்ன தளர்வுகள்? யார் யாருக்கெல்லாம் பொருந்தும்? ஸோ, இவங்கலாம் இந்த ரூ. 1000 வாங்குறதுக்கு தகுதியானவர்களா? அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ, வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ, அப்பந்தான் உங்களுக்கும் இந்த ரூ. 1000 கிடைக்குமா? அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இதுல ஃபர்ஸ்ட்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசு துறைகள்ல சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று தற்போது ஓய்வூதியம் பெறுவோர் குடும்பங்களை சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள் அல்லாத பெண்கள் இந்த திட்டத்துல சேர விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அரசு துறையில சிறப்பு காலமுறை ஊதியம் வாங்கி வேலை செஞ்சிருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்கள்ல யாராச்சும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஃபேமிலில பென்ஷன் வாங்காம ஏதாச்சும் பெண்கள் இருந்தாங்கன்னா, அவங்க கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில அப்ளை பண்றதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசு மூலமா மானியம் வாங்கி இந்த கார்லாம் வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த குடும்பங்கள சேர்ந்த பெண்களும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில சேர்வதற்கு தகுதியானவர்கள்னு சொல்லியிருக்காங்க. 3வது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம், ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம் இப்படி போய் வாங்குறாங்க பார்த்தீங்களா? ஸோ இவங்க குடும்பத்தில இந்த பென்ஷன் வாங்காம இருக்கக்கூடிய மற்ற பெண்கள் இருப்பாங்கல்ல, அவங்களும் இந்த திட்டத்தில விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், 50 வயதிற்கும் மேலாகியும் திருமணம் ஆகாத பெண்களுக்கான ஓய்வூதியம் வாங்குவாங்க பார்த்தீங்களா? ஸோ இவங்க ஃபேமிலியில இருக்கிற மற்ற பெண்கள். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, இந்த கலைஞர் மகளிர் திட்டத்தில அப்ளை பண்றதுக்கு தகுதியானவர்கள்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.